என்று முடிந்தவரை பொறுமையாக நிலைமையை விளக்கி கூறினான். அவன் பேசி முடித்ததும் கூட்டம் மீண்டும் தங்களுக்குள் முணுமுணுக்க தொடங்க இப்போது நாதன் எழுந்து நின்றார். ஹீலிங் ஆர்ட்ஸ் காலேஜை சேர்ந்த நாங்கள் ஏற்கனவே எங்களோட முக்கியமான மெம்பர்ஸையும் போருக்கு தேவையான ஆயுதங்களையும் திரட்ட ஆரம்பிச்சிட்டோம். இந்த போரோட எல்லா நடவடிக்கைகளும் ஹீலிங் ஆர்ட்ஸ் காலேஜுக்கு கீழே தான் நடக்க போகுது. அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா ஹீலிங் ஆர்ட்ஸ் காலேஜ் தான் இந்த போருக்கு தலைமை தாங்க போகுது. உங்கள் யாருக்காவது இதில் ஆட்சேபம் இருக்குதா? தன்னுடைய கம்பீரமான குரலில் கேட்ட நாதன் அந்த கூட்டத்தை பார்வையால் அலசினார். அதை கேட்டு முதலில் ஒருவருக்கொருவர் பார்த்து கொண்ட கூட்டத்தினர் அடுத்த நிமிடமே சத்தமாக தங்களது எதிர்ப்பு குரலை பதிவு செய்ய ஆரம்பித்தனர். அப்படி எங்கள் அமைப்போட முக்கியமான மெம்பர்ஸ் எல்லாம் அனுப்பி வச்சுட்டா இங்கே உங்களுக்குள்ளேயே இருக்கிற எங்களோட மற்ற எதிரிகள் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அட்டாக் பண்ணால் நாங்கள் என்ன பண்ணுறது? ஒருவர் கேட்க மற்ற சிலரும் அதை ஆமோதித்து தலையசைத்தார்கள். பினாக்கள் இன்னும் நம்ம எல்லைக்குள்ளே வரவே இல்லை. அவங்க நம்மளை விட்டு ரொம்ப தூரத்தில் தானே இருக்காங்க. அது கூட நம்ம எல்லாரும் எதுக்காக இவ்வளோ அவசரப்படணும்? இன்னொருவன் கேட்க நாதனுக்கு இதிலாவது போய் முட்டிக்கொள்ளலாம் போல இருந்தது. அந்த கூட்டத்தில் நடக்கும் வாக்குவாதங்களை பார்க்கும் பொழுதே பினாக்களுக்கு எதிராக நடக்கப் போகும் இந்த போரின் முடிவு என்னவாக இருக்கும் என்பது அவருக்கு வெட்ட வெளிச்சமாக தெரிந்தது. அவர் அதற்கு மேல் எதுவும் பேசாமல் அமைதியாக தன்னுடைய இருக்கையில் அமர அவர் மனதில் உள்ளதை படித்தது போல சத்யன் கவலையுடன் அவரை பார்த்தான். வரப்போகும் போரை பற்றி பேசுவதற்காக ஹீலிங் ஆர்ட்ஸ் காலேஜில் நடந்த மீட்டிங் ஒரு முடிவுக்கு வராமல் நீண்டு கொண்டே போனது. அந்த போருக்கு ஹீலிங் ஆர்ட்ஸ் காலேஜ் தலைமை வகிக்கப் போவதாக நாதன் கூற அதிலும் ஒரு சில அமைப்புகளுக்கு விருப்பமில்லாமல் இருந்தது. இன்னும் சிலர் போருக்கான நேரம் வரவில்லை என்று கருதினார்கள். அதையெல்லாம் பார்த்த நாதன் பெருமூச்சு விட்டார். பினாக்களுக்கு எதிரான இந்த போரில் மிக முக்கியமான விஷயம் எல்லோரையும் ஒருங்கிணைப்பதாகும். அவர்கள் அந்த நோக்கத்திற்காகத்தான் ஒன்று கூடினார்கள். ஆனால் அவர்களின் இதயங்கள் பிளவுபட்டு கிடந்தது. இதை எப்படி சரி செய்வதென்று தெரியாமல் குழம்பி போனார் அவர். அதைப்போன்று சிவகங்கையில் இருந்த கணபதியின் வீட்டில் ஊரின் முக்கியமான ஆட்கள் அனைவரும் ஒன்று கூடியிருந்தார்கள். கணபதி நம்பியார் ஒரு சாய்வான சேரில் கண்களை மூடி அமைதியாக உட்கார்ந்திருந்தார். அவரை ஒருமுறை பார்த்துவிட்டு மெதுவாக எழுந்து நின்ற பாலா தன் முன்னால் இருந்த கூட்டத்தை பார்த்து, இன்னைக்கு நான் உங்கள் எல்லாரையும் இங்கே வர வச்சதுக்கான முக்கியமான காரணத்தை நீங்கள் எல்லாரும் ஏற்கனவே கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். நம்ம ஊர் சென்னை மாதிரி ஒரு பெரிய சிட்டி இல்லை. அதனால் அந்த பினாக்களோட முதல் அட்டாக் நாமளாக இருக்க மாட்டோம். ஆனால் இங்கேயும் ஹெர்பல் மெடிசன் சம்மந்தப்பட்ட ஆட்கள் இருக்கிறதுனால என்னைக்காவது ஒரு நாள் நம்ம மேலேயும் தாக்குதல் நடத்த வாய்ப்பு இருக்குது. அதுலேயும் முக்கியமாக இங்கே மலைப்பகுதிகளில் நிறைய ரேரான ஹெர்பல்ஸ் கிடைக்கிறதுனால அவங்களோட பார்வை நிச்சயமாக நம்ம மேலே திரும்பும். போர் இன்னும் தொடங்கலைனாலும் நமக்கு பிடிக்கதோ இல்லையோ நாமளும் இதில் ஒரு பார்ட்டாக மாறி இருக்கோம். இப்போ நம்ம எல்லாரோட கவனமும் ஒரே விஷயத்தில் தான் இருக்கணும். அது நம்ம ஊரை மட்டும் இல்லை, இந்த நாட்டையும் பாதுகாக்கணுங்கிறது தான் என்று நீளமாக பேசி முடிக்க ஊரின் முக்கிய தலைவர் ஒருவர், பாலா, நீங்கள் இந்த அளவுக்கு எங்களுக்கு விளக்கி சொல்லணும்னு எந்த அவசியமும் இல்லை. நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் போதும், நாங்கள் கண்டிப்பாக உங்கள் பேச்சை கேட்போம் என்று கூறினார். உடனே அந்த ரூமில் இருந்த மற்றவர்களும் சம்மதத்துடன் தலையை அசைத்தார்கள். பினாக்களின் வருகை அவர்கள் அனைவருக்குமே அச்சுறுத்தலான ஒரு விஷயமாகத்தான் இருந்தது. அப்போது அந்த கூட்டத்தின் பின்னால் இருந்த யாரோ ஒருவர், நாங்கள் பயிற்சி பெற்ற போர் வீரர்கள் இல்லைனாலும் எங்களால் எதிரிகளை எதிர்த்து தைரியமாக போராட முடியும். அதர்மத்துக்கு எதிராக நடக்கிற இந்த போரில் நாங்கள் ஒவ்வொருத்தருமே எங்களால் முடிஞ்ச பங்களிப்பை தருவோம் என்று சத்தமாக கத்த, ஆமாம் தருவோம் என மற்றவர்களும் அதற்கு ஆதரவு தெரிவித்தனர். அப்போது முன் வரிசையில் இருந்த ஒருவர், எங்கள் எல்லாரையும் இவ்வளோ அவசரமாக கூப்பிட்டுருக்கீங்கன்னா உங்கள் மனசில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு திட்டம் இருக்கும், அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா என்று கேட்டார். ஆமாம், நீங்கள் கெஸ் பண்ணது சரிதான். இந்த பிரச்சனை தெரிய வந்ததிலிருந்து நானும் நம்ம மணிவேலும் அதை பற்றி தீவிரமாக யோசித்தோம். நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் பெரிய அமைப்புகள் எதுவும் கிடையாது. எல்லாருமே ஏதாவது ஒரு தொழில் செய்கிறவங்க தான். நம்மள மணிவேல் மாதிரி சண்டை பயிற்சியில் பங்கெடுத்துக்கிட்டாலும் அவங்களோட சக்தி மட்டும் போதாது. அப்படி இருக்கும்போது நாம் எல்லாரும் சேர்ந்தாலும் அவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்த அமைப்பை எதிர்க்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அதனால் நாங்கள் என்ன யோசிக்கிறோன்னா, ஊரில் இருக்கிற குடும்பத்தில் இருந்து யார் அதிக பலசாலியோ அவங்க எல்லாரையும் முதல்ல ஒன்று சேர்க்கணும். அப்புறம் அந்த எல்லாரும் சேர்ந்து ரேடியன்ஸில் இணைஞ்சு பயிற்சி எடுக்க ஆரம்பிப்போம். இப்படி செய்கிறதுனால கொஞ்ச நாளில் எல்லாருமே இப்போ இருக்கிறத விட சக்தி வாய்ந்தவங்களாக மாறி இருப்போம். அப்போ போர்னு ஒன்று வரும்போது நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து சண்டை போடுறது இன்னும் கொஞ்சம் சுலபமாக இருக்கும். பாலா தன் மனதில் இருந்ததை பொறுமையாக விளக்கினார். பின்பு அங்கிருந்த ஒவ்வொருவரின் முகத்தையும் பார்த்தவர், இந்த மாதிரி ஏதாவது ஒரு முன்னேற்பாட்டை நாம் செய்யலைன்னா கண்டிப்பாக இந்த சண்டையில் தோற்று போக தான் அதிகமான வாய்ப்பு இருக்குது. அந்த தோல்வியோட விளைவுகளை நாம் மட்டும் இல்லை, நம்மளோட குழந்தைகளும் அனுபவிப்பாங்க. அப்படி ஒரு முடிவை நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா? அந்த பினாக்களோட நோக்கமே இந்த உலகத்தை ஆள்றது தான். அதுக்கான முதல் அடியை தான் இப்போ எடுத்து வச்சுருக்காங்க.
என்று தான் கேள்விப்பட்டதையெல்லாம் கோர்வையாகச் சொல்ல அவருக்கு முன்னால் இருந்த கூட்டத்தினர் ஒருவருக்கொருவர் கிசுகிசுக்க ஆரம்பித்தனர். முன் வரிசையில் உட்கார்ந்திருந்த ஒரு அழகான பெண் கையை உயர்த்த பாலா அவளை பேசச் சொல்லி தலையசைத்தார். பாலா சார், நீங்கள் சொல்கிறது ஒரு நல்ல பாயிண்ட் தான். அப்புறம் என்கிட்ட ஒரு மருந்து கம்பெனி இருக்குது, அதில் நிறைய ஹெர்பல் சேர்த்து வச்சுருக்கேன். ரேடியன்ஸில் ஒரு டேலண்டான ஹெர்பலிஸ்ட் இருக்கிறதா கேள்விப்பட்டேன். தேவைப்பட்டால் என்கிட்ட இருக்க எல்லா ஹெர்பல்ஸையும் அவங்களுக்கு கொடுக்க தயாராக இருக்கேன். எனக்கு இந்த ஊரும் நாடும் பாதுகாப்பாக இருந்தால் அதுவே போதும். அந்த பெண் சொல்லி முடிக்க அங்கிருந்த எல்லோரும் கைதட்டி உற்சாகப்படுத்தினார்கள். அடுத்ததாக எழுந்த இன்னொருவர், என்னோடய ஃபேமிலி அப்புறம் சொந்தக்காரங்க ஃபேமிலி எல்லாத்துலேயும் சேர்த்து 100 பேருக்கு மேலே டவுனுக்கு போய் சண்டை பயிற்சிகள் எடுத்துகிட்டு வராங்க. அது மூலமாக அவங்களோட பலத்தையும் வளர்த்துக்கிறாங்க. அவங்களோட சக்தி ரொம்ப அதிகமாக இல்லைனாலும் எல்லாருமே ரொம்ப தைரியமானவங்க. இந்த நாட்டை பாதுகாக்கிறதுக்காக அவங்களோட உயிரையும் பணயம் வைப்பாங்க என்று கூற கொஞ்ச நேரத்தில் அந்த இடத்தின் சூழலே மாறியது. எல்லோரும் தங்களுடைய போராட்ட குணத்தை காட்ட ஆரம்பித்தார்கள். அதையெல்லாம் பார்த்து திருப்தியாக தலையசைத்த பாலா, அப்படின்னா அந்த பினாக்களை எதிர்க்க நீங்கள் எல்லாரும் ஒரு மனசாக சம்மதிச்சதுனால கூடிய சீக்கிரம் ரேடியன்ஸை காண்டாக்ட் பண்ணி நம்ம போட்டு வச்ச திட்டத்தை செயல்படுத்த ஆரம்பிக்கிறேன் என்று அந்த கூட்டத்திற்கு உறுதி கொடுத்தார். இவர்கள் இங்கே இப்படி முடிவெடுத்தது பற்றி ரேடியன்ஸின் ஹெட் குவார்ட்டர்ஸில் இருந்த ஹரிஷுக்கு தெரியாது. மணிவேலும் பாலாவும் சேர்ந்து மீண்டும் அவனுடைய தோளில் ஒரு பெரிய சுமையை ஏற்றி வைத்திருந்தார்கள். அதை பற்றியெல்லாம் அறியாத ஹரிஷ் தன் எதிரே உட்கார்ந்திருந்த நதியாவை மேலும் கீழுமாக பார்த்து கொண்டிருந்தான். நதியாவோ ஏதோ இன்றைக்குத்தான் ஹரிஷை முதலாக சந்திப்பது போல பதட்டமாக உணர்ந்தாள். இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் நதியா இதுவரை நின்றதே இல்லை. அவள் மனதிற்குள் இருக்கும் படபடப்பை முகம் காட்டி கொடுக்க, ஹலோ நதியா மேம், நீங்கள் என்ன இங்கே இன்டர்வியூக்கு வந்திருக்கீங்க? இந்த அளவுக்கு பதட்டப்படுறீங்க? ரிலாக்ஸ் என்றவன் தன் முன்னால் இருந்த தண்ணீர் கிளாஸை எடுத்து கொடுத்தான். ஹரிஷ் இயல்பாக பேசவும் நதியாவுக்கும் கொஞ்சம் சீராக மூச்சு வந்தது. ஹரிஷ் சொன்னதும் ஏதோ ஒரு தைரியத்தில் இங்கு கிளம்பி வந்துவிட்டாலும் இதன் பிறகு தன் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று நினைக்கும் போது அவளுக்குள் ஏதோ ஒரு பதட்டம் வரத்தான் செய்தது. அப்புறம் நதியா மேம், நீங்கள் என்ன பார்க்கறதுக்காக இங்கே ரொம்ப நாளாக காத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். கடைசியில் ஒரு தடவை சும்மா பார்த்துட்டு போக மட்டும்தான் இங்கே வந்தேன்னு சொல்லிடாதீங்க என ஹரிஷ் ஒரு சிரிப்புடன் கேட்டான். அது கண்டிப்பாக அப்படி கிடையாது. நான் எதுக்காக வந்தேன்னா என்றவள் அதற்கு மேல் பேச முடியாமல் திணறினாள். அவ்வளவுதான் அவளால் சொல்ல முடிந்தது. பேச முடியாமல் தவிக்கும் அவளுடைய சங்கடத்தை உணர்ந்தவன், அப்படின்னா எதுக்காக நீங்கள் ரேடியன்ஸுக்கு வந்தீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? நான் அன்னைக்கு உங்ககிட்ட பேசினதை பற்றி ஏதாவது யோசிச்சிங்களா என்று அவனே பொறுமையாக கேட்டான். ஆமாம், யோசித்தேன். அதை பற்றின முடிவையும் எடுத்துட்டேன் என்றவள் ஒரு பெரும் மூச்சுடன் நிமிர்ந்து உட்கார்ந்தாள். இப்போது அவளுடைய பழைய கம்பீரம் மீண்டும் அவளிடம் வந்துவிட்டது போல தோன்றியது. அன்னைக்கு மணிவேல் வீட்டில் வச்சு நான் ரேடியன்ஸில் சேர சம்மதிக்கிறதா உங்ககிட்ட உணர்ச்சி வசப்பட்டு சொல்லியிருந்தாலும் அந்த முடிவில் எனக்கு எந்த மாற்றமும் இல்லை என்று தீர்க்கமான குரலில் கூறினாள். அவளுடைய பதிலை கேட்டதும் ஹரிஷுடைய முகத்தில் ஒரு உற்சாகம் வந்தது. நிச்சயம் இந்த வாய்ப்பை நதியா ஏற்றுக்கொள்வாள் என்று அவன் நினைத்தாலும் அதை நேரடியாக அவளே ஒப்புக்கொண்டதை கேட்க சந்தோஷமாக இருந்தது. ரேடியன்ஸுக்கு இன்னும் ஒரு மடங்கு சக்தி கூடியதாக உணர்ந்தாள். அது ஏன் மேம், இதை பற்றி நீங்கள் நல்லா யோசிச்சிங்களா? ஏன்னா ரேடியன்ஸில் சேர்றது ஹெர்பலிஸ்ட் சொசைட்டிக்கு நீங்கள் பண்ணுற துரோகமாக பார்க்கப்படும். அப்புறம் அவங்க உங்களை ஏதாவது பண்ணிடுவாங்கன்னு நீங்கள் பயப்படலையா? ஹரிஷ் ஆச்சரியத்துடன் கேட்டான். அன்றைக்கு ஹெர்பலிஸ்ட் சொசைட்டியை பற்றி பேசும்போதே பயந்து நடுங்கிய நதியா இன்று தைரியமாக தான் ரேடியன்ஸில் இணையப் போவதாக கூறியதை கேட்டு அவனுக்கு வியப்பாக இருந்தது. இப்போது மீண்டும் தலையை உயர்த்தி அவனை பார்த்த நதியா, இதை பற்றி நாம் ஆல்ரெடி நிறைய பேசிட்டோன்னு நினைக்கிறேன் ஹரிஷ். ஹெர்பலிஸ்ட் சொசைட்டியால் ஏதாவது பிரச்சனை வந்தால் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுறதா சொல்லியிருக்க, பண்ணுவதானே என்று கேள்வியாய் அவள் புருவங்களை உயர்த்த ஹரிஷின் முகத்தில் இருந்த புன்னகை விரிந்தது. கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவேன். அது சரி, ஆனால் நான் ஏன் உங்களை நம்பணும்? ஒருவேளை நீங்கள் இன்னும் ஹெர்பலிஸ்ட் சொசைட்டிக்கு ஆதரவாக இருந்துட்டு என்கிட்ட இருக்கிற பவர்ஃபுல் ஃபார்முலாவை வாங்குறதுக்காக இப்படிலாம் நடிக்கிறீங்கன்னு கூட நான் யோசிக்கலாம் இல்லையா? கேட்ட ஹரிஷ் நதியாவின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தான். ஆனால் அவளுடைய முகத்தில் எந்தவித வித்தியாசமான ரியாக்ஷனும் இல்லை. அவளுடைய உதடுகள் லேசாக துடிக்க, சரி, நான் அந்த மாதிரி எந்த திட்டத்தோடையும் இங்கே வரலங்கிறத எப்படி உனக்கு ப்ரூவ் பண்ணுறது என்று பதில் கேள்வி கேட்டாள். அதை கேட்ட ஹரிஷின் முகத்தில் ஒரு கேலியான சிரிப்பு தோன்றியது. உண்மையை சொல்லணும்னா அதை எப்படி நிரூபிக்கிறதுன்னு எனக்கும் தெரியல என்று அவன் சொல்ல நதியாவின் பார்வை அவனை கூறு போட்டது.
அப்படி இந்த அமைப்போட தலைவர் ஒன்றை மாதிரியே என்னை சந்தேகப்பட்டாருன்னா நான் ஒரு சத்திய பிரமாணம் செஞ்சுக்கிறேன். நான் ஒருவேளை உங்களுக்கு எதிராக ஹெர்பலிஸ்ட் சொசைட்டியோட சேர்ந்து சதி செஞ்சா இது வரைக்கும் நான் கற்றுக்கிட்ட எல்லா விஷயங்களையும் இழக்க தயாராக இருக்கேன். அவள் மெதுவாக சொன்னாலும் ஹரிஷால் இதை மிகவும் தெளிவாக கேட்க முடிந்தது. அதன் பிறகு 2 பேரும் ஒரு சில நிமிடங்கள் அமைதியாக இருக்க கடைசியாக ஹரிஷ் ஒரு நீண்ட பெரு மூச்சை விட்டான். நான் உங்ககிட்ட சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் நதியா மேம், நீங்கள் ஏன் எல்லாத்தையும் இவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிறீங்க என்று கேட்டான். நதியா அதற்கு பதில் பேசாமல் இருக்க, ரேடியன்ஸில் சேர்ந்தா உங்களுக்கு தேவையான பாதுகாப்பு கிடைக்கும்னு நான் தான் சொன்னேன். அதை நம்பி நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க, அதுவே எனக்கு போதும். ஒரு சிறிய புன்னகையுடன் சொன்ன ஹரிஷ் அதன் பிறகு நதியாவுடன் நிறைய விஷயங்களை பற்றி பேசினான். ஆனால் ஹெர்பலிஸ்ட் சொசைட்டி பற்றி எந்த விஷயத்தையும் அவன் அந்த பேச்சில் கொண்டு வரவில்லை. பேச்சுக்கு இடையில் நதியா அவனை தயக்கத்துடன் பார்க்க, என்கிட்ட ஏதாவது கேட்கணுமா என்று கேட்டான் ஹரிஷ். ஆமாம் என்று தலையை ஆட்டியவள், நான் வந்ததிலிருந்து இந்த அமைப்போட ஹெட் கௌஷிக் ராம்குமாரை பார்க்கல, அதான் அவரை எப்போ பார்க்க முடியும்னு கேட்கலான்னு நினச்சேன். அப்புறம் இங்கே உனக்கு ரொம்ப பெரிய மரியாதை இருக்கும் போல, நீ இந்த அமைப்பில் என்னவா இருக்க? அவ்வளவு நேரம் இருந்த தயக்கத்தை விட்டு நதியா கேட்டு விட்டாள். அதுவா, கௌஷிக் எங்கேயோ வெளிநாட்டுக்கு போயிருக்கிறதா கேள்விப்பட்டேன். அப்புறம் நான் இந்த அமைப்பில் எதுவாகவும் இல்லை. கௌஷிக்கோட ஃப்ரெண்டுங்கிற முறையில் அவன் இல்லாதப்போ இவங்களுக்கு ஒரு கைடு மாதிரி இருக்கேன், அவ்வளவுதான். ஹரிஷ் எந்த தடுமாற்றமும் இல்லாமல் இதை சொல்ல நதியாவும் உண்மை என்றே நம்பினாள். கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கு மேலாக நதியாவுடன் பேசிக்கொண்டு இருந்த ஹரிஷ் ஒரு வழியாக அந்த ரூமை விட்டு வெளியே வந்தான். அதை பார்த்த ஸ்ரீதர் அவனிடம் வேகமாக ஓடி வந்து கேசவன் தங்கியிருந்த ரூமுக்கு அழைத்துச் சென்றான். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.